வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அடையாள அட்டை இல்லாதோருக்கு வெளியான முக்கிய தகவல். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பெண் உட்பட 5 கட்டுநாயக்காவில் கைது. சிறுவரை வேலைக்கு அமர்த்தினால் விதிக்கப்படவுள்ள பெருந்தொகை அபராதம். வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. 120 மில்லியன் லஞ்ச வழக்கில் ரணில் தரப்பின் முக்கிய புள்ளி. தேசப்பந்துவுக்கு 50 மில்லியன் வழங்க திட்டம். கிளிநொச்சியில் போலீசாரின் அதிரடி சோதனை. 50 வாகனங்களுக்கு மேல் பறிமுதல். கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய மனித தலை. பொலனறுவையில் 2 குழுக்களுக்கு இடையில் மோதல். ஆணொருவர் கொடூரமாக வெட்டிக் கொலை. EPF, ETF நிதிகளை வைத்து அரசாங்கம் மேற்கொள்ளும் ரகசிய திட்டம். நாட்டில் தேங்காய் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அரசினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்களுக்காக விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகன் திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது. தற்போது 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் சுமார் 10 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியுள்ளவர்களில் சுமார் 76,716 பேர் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் இந்த உதவித்தொகையை பெற முடியாது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தேர்வாகவே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய முதியோர் செயலகம் அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் உதவித்தொகை பெற முடியாத முதியவர்கள் உடனடியாக தமது கிராம உத்தியோகத்தர், சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் அல்லது முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தரை தொடர்பு கொள்ள வேண்டும். தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறிந்து அவர்களை விரைவில் இந்த உதவித்தொகை திட்டத்தில் கொண்டு வருவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள், சமூக சக்தி அமைப்புகள் மற்றும் சமூக மேம்பாட்டு குழுக்களின் ஊடாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. உதவித்தொகை பெறுவதில் நிலவும் இவ்வாறான தடைகளை நீக்கி தகுதியுள்ள அனைத்து முதியவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க விமானத்தில் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பெண் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். 7,22 லட்சம் ரூபாய் பெறுமதியான கசிஸ் மற்றும் குஸ் போதைப் பொருளை கொண்டு வந்த நிலையிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து நேற்று அதிகாலை வெளியேற முற்பட்ட போது விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேகாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் நேற்று அதிகாலை 4:30 மணியளவே தாய்லாந்தின் பேங்காங் நகரிலிருந்து கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்துள்ளனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக நேர்கொழும்பு நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தியதாக குற்றவாளி என கண்டறியப்பட்ட ஒருவருக்கு விதிக்கப்படும் அபராதத்தை 1 லட்சம் ரூபாவாக உயர்த்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இதற்காக பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான ஒரு முன்மொழிவை தொழிலாளர் துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்புடைய வரைவு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன்படி ஒரு பொது அல்லது தனியார் தொழில் நிறுவனத்தின் சிறுவரை வேலைக்கு அமர்த்தியதாக விசாரணைக்கு பிறகு ஒருவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும், இதற்கு முன்னர் இந்த அபராதம் 10,000 ரூபாவாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 18 வயதுக்குட்பட்ட ஒருவரை வேலைக்கு அமர்த்தியதாக குற்றவாளி என கண்டறியப்பட்ட ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதமும் 12 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என இந்த புதிய சட்டம் மூலம் குறிப்பிடுகிறது. இலங்கையில் இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான வரி செலுத்துவோருக்கு வரி செலுத்துவோர் அடையாளங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர இதனை தெரிவித்துள்ளார். சுமார் 5 மில்லியன் மக்கள் தங்களுக்கான வரி அடையாள எண்களை பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். உள்நாட்டு வருவாய் திணைக்களம் வரி அடையாள எண்களை விண்ணப்பதாரர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கும் நடைமுறையை இதுவரை மேற்கொள்ளவில்லை. இதனால் தங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை அறிய முடியாமல் வரி செலுத்துவோர் பெரும் குழப்பத்துக்கும் சிரமத்துக்கும் உள்ளாகியுள்ளனர். தங்களது வரி அடையாள எண் நிலையை அறிந்து கொள்ள விரும்புவோர் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று தமது தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி சமர்ப்பித்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கரகட்டா தொடர்பான வழக்கு விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதம மந்திரி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகராக பணியாற்றிய சாகல ரட்நாயக்காவின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கரகட்டா மீதான தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கி அவரை ஒரு வழக்கமான சிறைக்கு மாற்றுவதற்காக 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கெரத் முதியன் செலாவின் கார்னல் வடிவமைப்பாளர் இந்திரஜித் பண்டார் என்று அழைக்கப்படும் ஹெர்பி என்பவரிடமிருந்து புறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல் வெளியிடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசார் விசேட அதிரடி சோதனையை நடத்தியுள்ளனர். வீதி விபத்துக்களை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் மேற்கொண்ட சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் அதிகமான அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. இந்நிலையில் வீதியில் செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் முறையான சட்டப்பூர்வ ஆவணங்களின்றி செலுத்தப்பட்டமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதமை, பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிகளுக்கு முரணாகவும் செயல்படும் வாகன சாரதிகளுக்கு எதிராக இனிவரும் நாட்களில் இத்தகைய கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். இதேபோல் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட டேப்பர் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். கலனி நுங்குமுகுட பகுதியில் தேரர்கள் தங்கும் மடாலயத்தின் வாசலுக்கு முன்பாக மனித தலையொன்று கொண்டு வந்து வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். குறித்த மடாலயத்தில் வசிக்கும் ஒரு பௌத்த தேரரை விரட்டியடிக்கும் நோக்கத்துடன் நேற்று முன்தினம் இவ்வாறு செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. குறித்த தேரர் 26ஆம் தேதி அன்றாபுரத்தில் நிகழ்ச்சியொன்றுக்காக சென்று திரும்பிய போது வாசலுக்கு முன்பாக மனித தலை இருப்பதை அவதானித்து பெரியகுட தலைமையக போலீசார் முறைப்பாடு செய்துள்ளனர். அதன்படி அவ்விடத்தை பாதுகாப்பதற்காக போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். மனித தலையை போலீஸ் காவலில் எடுத்த பின்னர் அங்கு தேரர் மடாலயத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மடாலயத்தின் முன்பு வசித்த வந்த தேரர் காலமான பிறகு குறித்த தேரர் 2024 முதல் அங்கு பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பொலனறுவை மெதிரிகிரிய பிரதேசத்தில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஆணொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 27ஆம் தேதி இரவு இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழியர்களின் சேமலாப நிதி மற்றும் ஊழியர்களின் நம்பிக்கை ஆகியவற்றை ஒன்றிணைக்க முயற்சிப்பதாக முன்னணி சோசலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவ்விரு நிதிகளையும் ஒன்றிணைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் அந்த ஊழியர்களுக்கு சொந்தமான நிதிகளை கொள்ளையடிக்கும் முயற்சியின் ஒரு பகுதி என்றும் குறித்த கட்சித் தலைவர் குமார குணரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் நடந்த ஒரு கலந்துரையாடலின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் பல ஆண்டுகளாக அனுபவித்து வரும் மகத்தான நிதி பாதுகாப்பு கடுமையான அபாயத்தில் உள்ளது என்பதை கட்சி தலைமையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நாட்டில் தேங்காய் ஏற்றுமதி வருமானம் 21% அதிகரித்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல்கள் காரணமாக கடல்வழி போக்குவரத்து பாதையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மத்தியிலும் இந்த வருமான அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. கடல்வழி போக்குவரத்தில் நிலவும் சவால்களை எதிர்கொள்வதற்காக மாற்று ஏற்றுமதி முறைகளை ஏற்றுமதியாளர்கள் கையாண்டமை இது வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. தேங்காய் மற்றும் இளநீர் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதற்கு வானூர்தி சரக்கு சேவைகளை பயன்படுத்துமாறு ஏற்றுமதியாளர்கள் ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கடல்வழி போக்குவரத்து பாதிப்புகள் இருந்த போதிலும் ஏற்றுமதி அளவை சீராக பேண முடிந்ததாக தெங்கு அபிவிருத்தி சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.